ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தவரங்காய் வத்தல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நாங்கள் இந்த கொத்தவரங்காயை சீனி அவரைக்கான்னு தான் சொல்லுவோம். இந்த கொத்தவரங்காயை வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கொத்தவரங்காய் வெந்துட்டுனா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக நசுங்கினாலே வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போது வேக வச்ச கொத்தவரங்காயை ஒரு பிளேட்டில் பரப்பி வச்சு காய வைக்கிறேன். இந்த வெயில் டைமில் இந்த மாதிரி வத்தல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு பழைய சாதத்துக்கு கூழுக்கு சாப்பிட யூஸ் ஆகும். இதை வச்சு வத்த குழம்பும் செஞ்சுக்கலாம். இப்போது இதை நான் காய வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட்டு நாள்லே பாருங்கள் சூப்பராக காஞ்சிட்டு, இன்னும் காயணும். ஸோ இன்னொரு நாள் காய வச்சு எடுத்துக்கிறேன். அடிக்கிற வெயிலுக்கு இது 2 நாளில் சூப்பராக காஞ்சிட்டு, நம்ம இப்படி உடச்சி பார்க்கும்போது பட்டுன்னு உடஞ்சாலே வத்தல் நல்லா காஞ்சிட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த வத்தலை நான் பழைய சாதத்துக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட போகிறேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து சூடானதும் வத்தலை போட்டு பொரித்து எடுத்துக்கிட்டா சூப்பரான வத்தல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.